வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு Karuveppilai சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நான் ஃபேமிலியோட ஆந்திரா ஹோட்டலில் சாப்பிட்டேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பொடி போடுவோம், உங்களுக்கே தெரியும். அந்த பருப்பொடியிலேருந்து ஒரு ஸ்மெல் நல்லா வந்தது. ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு ஈர்க்குன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த ஸ்மெல்லு கேட்டாலே அதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணும்ல. கண்ணில் அழகை பார்த்தா சாப்பிடுவோம், ஸ்மெல்லு நல்லா இருந்தாலும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் நான் கேட்டேன் அந்த ஹோட்டல் சர்வ் பண்ணுறாரு அவர்கிட்ட, எனக்கு இந்த ரெசிபி பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு. அவர் இருங்கன்ட்டு உள்ளே போயிட்டு ஏதோ வந்துட்டு சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மல் பொடி போடும்போது கொல்லுவோட அளவு கொஞ்சம் கம்மியாகவும், கொல்லு இல்லாமல் பருப்பொடி பண்ணாதீங்க, பண்ணி பாருங்கள் இந்த ப்ரொப்போர்ஷனேட்லன்னு சொன்னார். சரி, அவர் சொன்ன மாதிரியே நம்மளும் வீட்டில் பண்ணுவோன்னு பண்ணால் சான்ஸே இல்லை, தூள் கலப்பிடுச்சு. கிட்டத்தட்ட அன்றைக்கி குழம்பு ரசம்லாம் மிஞ்சி போச்சு. எல்லோரும் பருப்பொடி தான் சாப்பிட்டாங்க அன்றைக்கி. அதனால் அதுவும் நெய்யை உருக்கி அந்த சுடசாத்தில் சாப்பிடும்போது ஒரு சுட்ட அப்பளத்தோடு போட்டேன். ஆஹாஹாஹாஹா, சொல்லவே முடியல. இன்ஃபேக்ட் எனக்கு கூட இப்போயே கூட நாக்கில் அந்த இது ஊறுது. அதனால் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன், கொள்ளு வாங்கிட்டு வந்தேன். கொள்ளு அவர் என்ன சொன்னார், துவரம்பருப்பு எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி தான் போடணுன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 150 கிராம் கொள்ளு, சரிங்களா, அதை முதல்ல நல்லா செவக்க பொறுமையாக சிம்மில் வச்சு, அது பட்டு பட்டுன்னு வெடிக்கும், ஆனால் நல்லா வாசம் அப்படியே அழகாக ஒரு ரம்யமான ஒரு வாசனை வருது. அது மாதிரி கொல்லை வறுத்துட்டேன். இந்த கொல்லை பற்றி நம்ம பார்த்தோன்னா அதில் புரதம் இருக்குது, சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் கொழுப்பை கரைக்கிறது, உங்களுக்கு புரத சக்தி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த சிறிய அளவில் இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோனெல்லாம் கரைக்கிறது. அப்புறம் சளி, இந்த ஆஸ்துமா அதெல்லாம் இருந்தால் ரெகுலராக கொஞ்சம் கொள்ளு சாப்பிட்டோன்னா, அதாவது வேக வச்ச தண்ணியோ இல்லை ஊற வச்ச தண்ணியோ சாப்பிடும்போது இந்த ஆஸ்மா சளியெல்லாம் அது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்ட உடனே இப்போ கொள்ளு நான் ஒரு டம்ளர் மெஷர்மெண்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டம்ளர். அதில் பாதி தான் எடுத்தேன். ஸோ ஃபுல்லாக துவரம்பருப்பு எடுத்தேன். அப்போது இதோட டபுள் த அமௌண்ட்டு. நீங்கள் எது வேணாலும், இப்போ 100 கிராம் கொள்ளு போட்டால் 200 துவரம்பருப்பு, அரை டம்ளர் போட்டால் 1 டம்ளர், இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு 1 டம்ளர் போட்டு வறுத்துட்டேன். அதையும் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு அழகாக வறுக்கணும். வறுத்து முடிச்சுட்டு எல்லாம் ஆறட்டும்னு வச்சுக்கணும். அடுத்தது உடச்சக்கல்லையும் நம்ம எவ்வளோ துவரம்பருப்பு போட்டால் அதே அளவுக்கு உடச்சக்கல்ல போடணும். அது ஏன் உடச்சக்கல்ல போடுறோம் அப்படின்னு சொன்னார்னா, இதெல்லாம் என்ன தான் நைஸாக பண்ணாலும் அந்த உடச்சக்கல்ல போடும்போது அந்த ஒரு மாவு மாதிரி அப்படி செட் ஆகுமா, அதனால் உடச்சக்கல்ல 1 டம்ளர் போடுங்க, அதை லைட்டாக வறுத்துடுங்கன்னாரு. சரி, வறுத்துட்டேன். காரத்துக்கு கேட்டேன். காரம் நீங்கள் மிளகா நல்லா வறுக்கணும், எண்ணெய் போடாமல் வருங்க, பெருங்காயம் போடுங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னார். காஞ்ச கருவேப்பிலையோ இல்லை கருவேப்பிலை ட்ரையாக இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க. சரி, நான் அதே மாதிரி என்ன பண்ணேன், அடுத்தது உடச்சக்கல்லையை 1 டம்ளர் வறுத்தேன்னா, அதுக்கப்புறம் மிளகா ஒரு 13-14 மிளகா போட்டு வறுத்தேன். அந்த காரம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஒன்றும் கூட காரம், நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோன்னா 15 மிளகா கூட வறுக்கலாம். அந்த மாதிரி வறுத்துட்டு பெருங்காயத்தை மாத்திரம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரித்து எடுத்துட்டேன், ஏன்னா ஈஸியாக மிக்சியில் பொடிக்கும் அப்படின்னு. மிளகா வறுக்கும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸு, காரம் ரொம்ப வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக உப்பை போட்டு வறுத்துடுவேன். உப்பையும் வறுத்து சாப்பிட்டா அது கெடுதலே கிடையாது, ரொம்ப நல்லது. ஸோ இந்த 2 ப்ராசஸும் நான் பண்ணிட்டேன்னா, எல்லாம் வறுத்துட்டோம். கருவேப்பிலையும் வறுத்துட்டோமா, நல்லா ஆற விட்டேன். ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணேன். ஜலிக்கலாம் இல்லை, ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டேன். ரொம்ப பிரமாதமான வாசனையாக இருந்தது. அதெல்லாம் விடுங்க, சுட சாத்தில் அதை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டு ஒரு சுட்டப்பளம். சுட்டப்பளம் இல்லை, நான் எண்ணெயிலேயே பொரிச்சிக்கிறேன் அப்பளானாலும் ஓகே. ஆனால் சிப்ஸோ அப்பளமோ சரியான காம்பினேஷன், அட்டகாசமாக இருக்கும். வறுத்து தயார் பண்ணி பொடி பண்ணி நம்மளோட ஸ்பைசி ஆந்திரா பருப்பு பொடியை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கணும், நோட்டிஃபிகேஷன் பெல்லை டச் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்னு வரும், ஆல் நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணிவிட்டு
லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். எப்படி இருக்குது, டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம பண்ணுறது அந்த ப்ரொப்போர்ஷனே கண் அளவு வீடியோ தானே, அதை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணலாம். பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த ஃபீட்பேக் கொடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி வேறு எதாவது வேணும் அப்படின்னாலும் கேளுங்க, நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்து தான் எனக்கு இந்த நிலமை இருக்கிறனால எப்போவுமே நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு எல்லோரும் சௌக்கியமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமல்ல அந்த இறைவனை வேண்டிட்டு கண்டிப்பாக பருப்பு பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. நன்றி, வணக்கம்.